வணக்கம். நான் டாக்டர் செந்தில், நுரையீரல் மருத்துவர், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நாள்பட்ட இருமல். ஸோ எப்போ ஒருத்தர் நாள்பட்ட இருமல் இருக்கும்போது டாக்டரை அணுக வேண்டும். ஸோ நாள்பட்ட இருமல்னா ஆக்சுவலி என்னென்னா 3 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்கு மேலே இருமல் தொடர்ச்சியாக இருக்கும்போது, காமனாக நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ஒரு வாரம் 2 வாரத்தில் வித் சிம்பிள் மெடிசின்ஸ் அதுவாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்போ இந்த டியூரேஷனை விட்டு தாண்டி ரொம்ப நாளைக்கு போகலாம் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது அலர்ஜி, ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த அலர்ஜி இருக்கும் போது அது நார்மலாக சளி மூக்கில் மட்டும், தொண்டை பகுதியில் மட்டும் இருக்கிற அலர்ஜியாக இருக்கலாம். அதுக்கும் அதே காஃப், நாள்பட்ட இருமலாக இருக்கும். ஆர் அதுக்கு அடுத்த லெவல் ஆஸ்துமா, நுரையீரல்லையும் அதே அலர்ஜி போய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா அது ஆஸ்துமான்னு சொல்கிறோம். வீசிங் இலக்கோட சேர்ந்துருக்கும். ஸோ இது 2 கண்டிஷன்லையுமே இந்த மாதிரி இருமல் ஒரு நார்மல் மைல்டு காஃபாக இருக்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், எப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருமல் இருக்கலாம் அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்றது எது கழிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஜிஆர்டி, ரிஃப்ளக்ஸ், கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரிஃப்ளக்ஸுங்கிற கண்டிஷன்லையும் இருமல் தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒவ்வாமை அண்ட் ரிஃப்ளக்ஸ் இது 2க்கும் கொஞ்சம் ரிலேஷன் இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் ரிஃப்ளக்ஸ் இருக்கோ அப்போயும் இருமல் தொடர்ச்சியாக இருக்கலாம். ஸோ அதை ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு அது சரியாகாது. இன்னும் ஒன்று கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் ரேரர் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம சரியான மருந்துகள், அதுக்குரிய மருந்துகள் எடுக்காத போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு அதிக பிளட் ப்ரெஷர் இருக்கு. ஸோ பிளட் ப்ரெஷருக்கு ரீசெண்டாக தான் மருந்து மாற்றிருக்காங்க. பிளட் ப்ரெஷர் மருந்துகளில் ஒரு சில மருந்துகளோட சைடு எஃபெக்ட் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸே இருமல் வரலாம். ஸோ நம்ம வேற என்னன்னு சொல்லி அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டோ நம்ம என்னதான் கொடுத்தாலும் அந்த இருமல் சரியாக போகிறது இல்லை. அந்த மருந்தை கண்டுபிடிச்சு அந்த மருந்தை நிறுத்தலால் மட்டுமே தான் சரியாகும். ஸோ இப்போ ரீசெண்டாக மருந்துகள் ஏதாவது மாற்றிருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்ல தேவைப்படும். இது போக ரேராக இருக்கிற இருமல்கள் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதுக்கு முன்னாடி தூசி, புகை, இதில் எப்போவாது, இப்போ ரீசெண்டாக இருக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது, இதுக்கு முன்னாடி எப்போவாது அந்த மாதிரி இருந்தால் உங்கள் நுரையீரலோட ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கலாம். 20-30 வயசில் அந்த எக்ஸ்போஷர் இருந்திருக்கு. நான் ஸ்மோக் பண்ணேன், ரொம்ப ஒரு காலத்தில் ஸ்மோக் பண்ணேன், இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆகுது, 55 வயசு ஆகுது, அதுக்கு மேலே ஆகுது அப்படின்னா, இப்போ இருமல் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா உங்களோட நுரையீரலோட ஃபங்க்ஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு பேர் சிஓபிடி ஆர் கிரானிக் பிராங்கைட்டிஸ். அதனாலையும் தொடர்ச்சியான இருமல் வரலாம். எஸ்பெஷலி இந்த மாதிரி வின்டர் சீசன்ல அது ஜாஸ்தி ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமே இருக்கு. இது போக உங்களுக்கு ஏதாவது இருமல் தொடர்ச்சியா இருக்குனால் அது ஒரு சில டேஞ்சரஸ் சிக்னல்ஸாக கூட இருக்கலாம், லைக் நுரையீரல் சார்ந்த கேன்சர். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் இது சாதாரண இருமல் தானே அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. அதோட மேஜர் என்னன்னா சளியோட சேர்ந்து ரத்தம் வருதல். ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுனால் உடனே உங்கள் மருத்துவரை அணுகவும். அதுக்கு எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் மாதிரிலாம் பார்த்து என்னங்கிறது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறது சேஃப். அதுவே டிலே அந்த அளவுக்கு வந்துருச்சுனாவே நுரையீரலுக்குள்ள அது பரவிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாம் தான் இருமல்னால வரக்கூடிய, லைக் தொடர்ச்சியான இருமல், நாள்பட்ட இருமல்னால வரக்கூடிய காரணங்கள். ஸோ இதை ஒரு யூஷுவல் அந்த ஒரு 4-5 நாள் ரொம்ப போனால் 1 வாரத்துக்கு மேலே வருது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம்.